ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க. பச்சை மொச்சை சாதம் தான். அது என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செய்வேன். ஏன்னா இப்போ நமக்கு சீசன் இல்லையாங்க, மொச்சை பச்சையாக கிடைக்கிறது. எப்படி பட்டாணிலாம் சீசனும் அதே மாதிரி இது இப்போ சீசன் பச்சையாக நமக்கு எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். இப்போ அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் 8 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி துண்டு, 2 ஸ்பூன் அளவு தேங்காய், சின்ன வெங்காயம், ஒரு 15 சின்ன வெங்காயம், இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இதில் அரைக்கும் போது முக்கியமாக சேர்க்க வேண்டியது 2 ஸ்பூன் தேங்காய் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நமக்கு டேஸ்ட் எடுத்து கொடுக்கறது. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக பெருஞ்சீரகமும் போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி இப்போ நம்ம பல்ஸில் போடும்போதே அந்த வெங்காயத்தில் இருக்கிற ஈரத்துலேயே மஞ்சளும் தேவைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் மைல்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நமக்கு வந்து பெரிய வெங்காயம், நார்மல் சைஸ் வெங்காயம் 3 வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி வைங்க. அதான் அந்த பிரியாணிக்கு ரொம்பவே பிரியாணி டைப்பில் தான் நல்லா சூப்பராக தம்மில் தான் செய்ய போகிறேன். 2 தக்காளி பழம், மொச்சையை வந்து கழுவி வடிகட்டியில் வச்சுருக்கிறேன். ஒரு வட்டா வச்சுட்டு அதில் 3 ஸ்பூன் எண்ணெய், தாளிப்புக்கு ஒரு பிரிஞ்சி இலை, கல்பாசி. இந்த கல்பாசி தான் இந்த சாதத்துக்கு எடுத்து கொடுக்கறது மசாலா வாசனையை. இப்போ இது புரிஞ்சதும் அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. கலர் மாறுற அளவு வதக்கின பிறகு நீங்கள் தக்காளியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வதக்குங்க. அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். ஏன்னா நல்லா வதங்கலினாலும் நமக்கு இந்த சாதம் டேஸ்ட்டு படாது. இது பிரியாணி டைப்பில் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த டைப்பில் தேங்காயெலாம் நம்ம போட்டு அரைக்கும் போது இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, தேங்காய், சின்ன வெங்காயம், பெருஞ்சீரகம், அந்த எல்லாத்தையும் நீங்கள் மிக்ஸி ஜார்லேருந்து இந்த வட்டாவுக்கு எல்லாத்தையும் மாற்றி பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். வதக்கிட்டு அடுத்து நமக்கு லைட்டாக ஒரு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்குமே நல்லா வதக்குனிங்கன்னா டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருந்தது சாதம். இதை மாதிரி நீங்கள் இது பண்ணுங்கள். இதை மாதிரி செய்யும்போது பாருங்கள், இப்போ நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருந்த மொச்சையை இப்போ அதில் அந்த வட்டால போட்டுட்டு நல்லா வதக்குங்க. வதக்கும் போதே நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் அதில் இப்போ கலருக்காக நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். சேர்த்து அதையும் போட்டுட்டு நல்லா வதக்குங்க. வதக்கும் போது காரத்துக்கு நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம் இல்லையா, அது இல்லாமல் நம்ம வந்து இப்போ சில்லி தூள் வந்து நான் வந்து 1.5 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு எந்த அளவு பசங்களுக்கு கொடுக்குறீங்கன்றதை பொறுத்து நீங்கள் காரத்தை சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அரைக்கும் போது 2 பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கிறதால போதும். இப்போ நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த சாதம் நம்ம எவ்வளோ அரிசி எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த உப்பை நீங்கள் இப்போ போட்டுடுங்க. போட்டுட்டு நல்லா இது பண்ணுங்கள். அதுக்குள்ளே நான் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காயை போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். அதுக்குள்ளே நமக்கு இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு. இப்போ நான் வந்து இன்றைக்கி வந்து பிரியாணி அரிசி பாஸ்மதி ரைஸ் தாங்க. இது வந்து கொஞ்சம் பழைய அரிசிங்கிறதால 1க்கு 2 தண்ணி வைக்கலாம். சில பாஸ்மதி ரைஸ்லாம் 1க்கு 1.5 வச்சா போதுங்க. நீங்கள் உங்களோட அரிசி தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து அந்த தேங்காய் மிக்ஸி ஜாரில் அந்த தேங்காய் பாலை புழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் வந்து இதால் வந்து 1.5 கிளாஸ் அரிசி போட்டிருந்தேன். இதால் இப்போ தேங்காய் பால் வந்து 2 கிளாஸ் அளந்து அதில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு 1 கிளாஸ் அளவு நீங்கள் தண்ணி வந்து நீங்கள் ஒரு 2 கிளாஸ் தேங்காய் பால், 1 கிளாஸ் வந்து தண்ணி நீங்கள் அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் அளவு தண்ணி கணக்கு பண்ணி இதில் செஞ்சுருக்கேன். போட்டுட்டு எல்லாத்தையும் ஒத்தாப்பில் கிளறுங்க. கிளறிட்டு நீங்கள் இப்போ உப்பு கரெக்டாக இருக்கா என்னன்னு பார்த்துக்கோங்க. காரம் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கா டேஸ்ட்டு பார்த்துட்டு கொஞ்சமாக மேலே புதினா தழையை தூவி விடுங்க. தூவிட்டு ஒரு கிளறுங்க. இப்போ நம்ம வந்து இப்போ இதில் தேங்காய் பால் முன்னாடி தேங்காய் அரைச்சிருக்கிறதுனால இந்த சாதம் ஒரு ரொம்ப ஸ்பெஷலாக டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இப்போ இது நீங்கள் எல்லாமே நான் பார்த்துட்டு நல்லா கொதி நமக்கு வந்துருச்சா, இப்போ நம்ம அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தம் போட்டுற வேண்டியதாங்க. இதை மாதிரி இன்னொரு பாத்திரத்தை தண்ணியை பிடிச்சி மேலே வச்சுருங்க. 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. அப்புறம் எடுத்து பார்க்கும்போது பாருங்கள், எனக்கு ரைஸ் எதுவுமே உடையலைங்க. நல்லா உதிரியாக சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இதை மாதிரி செய்யும் போது உங்களுக்கு ரைஸ் உடஞ்சிரும் அப்படின்னா நீங்கள் கரண்டி காம்பால் இப்போ நம்ம நான் இப்படி செய்கிறேன் இல்லையா, உங்களுக்கு உடையாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பின்பக்க காம்பால் கூட நம்ம தூக்கி விட்டோம்னா அரிசி உடையாமல் நமக்கு வருங்க. இப்போ பாருங்கள், சாதம் நமக்கு வெந்துருச்சு. இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வெந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பி தட்டை போட்டு மூடி அந்த இது வெயிட்டு நம்ம அப்படியே வச்சுருந்தோம்னா ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருந்ததுன்னா நமக்கு சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மொச்சை போட்டு செஞ்சதும் அவ்வளோ வாசனை, காரம் எல்லாமே சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.